1990 ஜனவரி மாதம் சிகாகோல அது ஒரு ரொம்பவே குளிர்காலம் அப்படிங்கறதால ஜான் மற்றும் அவருடைய ஃப்ரெண்டான டேவிட் இரண்டு பேருமே இந்த டைம்ல வேற எங்கேயாவது ரொம்பவே ஹாட்டான பிளேஸ்க்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க பிளான் பண்ண இடம் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ அப்படிங்கிற ஐலாண்ட்ஸ். அங்க ரொம்பவே வெயில் அதிகமா இருக்கும். சோ இங்க குளிர்ல இருக்கிறதுக்கு பதிலா இங்க ஜாலியா பீச்ல வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அங்க போறாங்க. ஜனவரி 8ஆம் தேதி கிளம்பின அவங்க ட்ரினிடாட்ல லேண்ட் ஆகுறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தவங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டல்லையே ரூம் எடுக்கிறாங்க. அடுத்த சில நாட்களுக்கு தங்களுடைய ட்ரிப்பை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்றாங்க. ட்ரினிடாட் மட்டும் இல்ல, பக்கத்து ஐலாண்டான டொபாகோக்கும் போறாங்க. அப்படி அங்க போறதுக்கு 4 மணி நேரம் போட்ல டிராவல் பண்ணி ஆகணும். அதையுமே ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்றாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிகாகோல அங்க குளிர்ல இருந்தப்ப இவங்க இங்க இதமான வெயில்ல பல வகையான உணவுகள், பார்ட்டி, டான்ஸ் அப்படின்னு இவங்களுடைய வெக்கேஷனை ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சந்தோஷம் எல்லாமே சண்டே ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் அங்க சுத்தி இருந்தவங்க மட்டும் இல்ல, அன்னைக்கு ஏர்போர்ட்ல வேலை செஞ்ச யாராலையுமே அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வா மாறுச்சு. அப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டெய்லி காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், உழைக்கிறோம். ஆனா நம்ம போடுற உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான முன்னேற்றம் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. இது நம்மள நிறைய பேருக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள நீங்களும் ஒருத்தரா இருந்தா இந்த புக் கண்டிப்பா உங்களுக்கு தான். ஆரம்பத்துல இந்த புக்கை நானும் கேட்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இது ஒரு நார்மலான ஒரு மோட்டிவேஷன் புக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கேட்டதுக்கு அப்புறமா தான் எதிர்பார்க்காத பல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். நம்ம யோசிச்சு கூட பார்க்காத சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம பார்க்க இல்ல கவனிக்க மறந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி சரி பண்றது அப்படின்னு 30 days சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ், சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த புக் சம்மரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்ல அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். கண்டிப்பா நீங்களும் கேளுங்க. தமிழ் மட்டும் இல்ல, பல மொழிகள்ல அவைலபிளா இருக்கு. நான் பர்சனலா தினமுமே குக்கு எஃப்எம்ல ஏதாவது ஒரு புக் சம்மரியை கேட்பேன். தினமுமே ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கலாம். அதுக்கு குக்கு எஃப்எம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரியான புது புது புக்ஸை ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ தினமுமே உங்களுக்கு புதிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான புக்ஸை கேட்டு ரசிக்கிறதுக்கு வெறும் 399 ரூபாய் மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T50 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணா 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகி வெறும் 199ல ஒரு வருஷம் ஃபுல்லா எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்புடைய லிங்க் மற்றும் நம்மளுடைய ப்ரோமோ கோட் கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக், சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஒன்னும் கொடுத்திருக்கேன், அதுல நீங்க சொல்லலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். 1 லட்சத்திற்கும் அதிகமான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஜனவரி 14 சண்டே. ஆக்சுவலா இதுக்கு அடுத்த நாள் இவங்க மறுபடியுமே தங்களுடைய ஊருக்கு, அதாவது சிகாகோவுக்கு போயாகணும். அப்படி இருந்த சமயத்துல தான் ஜானுடைய உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அது என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கறத இப்ப வரைக்குமே போலீஸ் பப்ளிக்கு ரிவீல் பண்ணல. சோ அன்னைக்கு ஜான் என்ன பண்றாரு அப்படின்னா ட்ரினிடாட்ல இருக்கிற மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் அதற்கான மருந்தை கேட்கிறாரு. ஆனா அந்த மெடிக்கல் ஸ்டோர்லயோ அதுக்கான மருந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ பக்கத்துல வெவ்வேறு மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் அங்க அதுக்கான மருந்து இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இவர் கேட்ட அந்த மருந்து எந்த ஒரு மெடிக்கல்
ஸ்டோர்லயுமே இல்ல. சோ வேற வழி இல்லாம தன்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு வராரு ஜான். அப்போ அங்க ஹோட்டல் ரூம்ல இருந்த ஜானுடைய ஃப்ரெண்டான டேவிட் பின்னாட்கள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு நான் ஜானை பார்க்கும் பொழுது அவர் தேடி போன அந்த மருந்து கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே கவலையோட நில குலைஞ்ச மாதிரி இருந்தார் அப்படின்னும், அது மட்டும் இல்ல அந்த மருந்து இல்லாதனால அவருடைய உடம்புல இருந்த அந்த பிரச்சனை அவரை ரொம்பவே கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருந்துச்சு. நான் பார்க்கும் பொழுதே ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அப்பவே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு இல்ல ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறதால ஜான் தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு டேவிட் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல அடுத்த நாள் காலையில நேரமே இவங்களுக்கு ஃபிளைட் இருக்கு. சோ ரெண்டு பேருமே தூங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு டேவிட் நினைச்சாரு. சோ ரெண்டு பேருமே அவங்களுடைய ரூம்ல இருக்கிற பெட்ல ஏறி தூங்க போறாங்க. இரண்டு பேருக்குமே ஒரே ரூம்ல தனித்தனி பெரிய பெட்ஸ் இருக்கு. சோ தங்களுடைய பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படி அவங்க தூங்க ஆரம்பிச்சு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆயிருக்கும். டேவிட்டுக்கு சடனா தன்னுடைய கழுத்துல ஏதோ ரொம்பவே அழுத்துற மாதிரி இருந்திருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தூக்கம் மெல்லமா கலையுது. அப்படி டேவிட் தன்னுடைய கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, அடையாளம் தெரியாத யாரோ ஒரு நபர் அவருடைய நெஞ்சு மேல உட்கார்ந்துட்டு டேவிட்டுடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தான். ஒரு நிமிடம் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியல. தன்னுடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த அந்த கைகளை பிடிச்சு தள்ளி விடுறாரு. அப்போ டேவிட் மேல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த மர்ம நபரோ பக்கத்துல இருந்த லைட் எடுத்து டேவிட்டுடைய தலையிலேயே ரொம்பவே வேகமா அடிக்கிறான். இதனால டேவிட் அவருடைய பெட்ல இருந்து கீழே உருண்டு விழுகிறாரு. உடனே அந்த மர்ம நபரும் டேவிட் மேல குதிச்சு இரண்டு பேருமே ரொம்பவே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல டேவிட் அந்த மர்ம நபரை ஓவர் பவர் பண்றாரு. அவனை எட்டி உதைச்சு தள்ளி விடுறாரு. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற அதே டயத்துல தனக்கு பக்கத்து பெட்ல படுத்துட்டு இருந்த தனக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருந்த தன்னுடைய ஃப்ரெண்ட் ஜான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சைடுல திரும்பி பாக்குறாரு. ஆனா ஜான் அந்த பெட்ல காணோம். ஜான் எங்க போனா அப்படின்னு சொல்லி டேவிட் யோசிச்சுட்டு இருந்த அதே நேரத்துல அப்பதான் அந்த மர்ம நபர் யாரு அப்படின்னு கிளியரா பாக்குறாரு. இவ்வளவு நேரமா தன்னை அட்டாக் பண்ணிட்டு இருந்த அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, தன்னுடைய ஃப்ரெண்டான ஜான் தான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, ஜானுடைய உடம்புல சுத்தமா ட்ரெஸ்ஸே இல்ல, ஃபுல்லா நேக்கடா இருந்திருக்காரு. இதை பார்த்த டேவிட், ஓ மை காட், இவனுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி டேவிட் யோசிச்சுட்டு இருந்த அதே சமயத்துல ஜான் உடனடியா அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடி போறாரு. அங்கிருந்த படிக்கட்டுகள் வழியா கீழே இறங்கி ஹோட்டல்ல இருந்து ரொம்பவே வேகமா வெளியே ஓடுறாரு. அப்படி ஹோட்டல்ல இருந்து வெளியே ஓடி போன ஜான் நேரா ஏர்போர்ட்டை பார்த்து ரொம்பவே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏர்போர்ட் கிட்ட போனதுமே ஏர்போர்ட்டுடைய ஃப்ரண்ட் சைடு உள்ள போகாம ஏர்போர்ட்டுக்கு சைடுல பின்னாடி பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்க ஏர்போர்ட்டை சுத்தி எப்பவுமே ஒரு கம்பி வலை மாதிரி வேலி போட்டிருப்பாங்க. அந்த வேலிக்கு மேல முள் கம்பிகளும் போட்டிருப்பாங்க. சோ இப்ப ஜானுடைய உடம்புல ஒட்டு துணி இல்லாம அந்த கம்பி வலை மேல ஏறி மேல இருக்கிற முள் கம்பிகளை கடந்து எப்படியோ அந்த பக்கம் குதிக்கிறாரு. ஆனா இந்த ஏர்போர்ட்ல ஒரு கம்பி வேலி இல்ல, 2 கம்பி வேலிகள் இருந்திருக்கு. சோ இப்ப இவர் குதிச்சது ஒரு கம்பி வேலிக்கும் இன்னொரு கம்பி வேலிக்கும் இடையில. சோ இப்ப மறுபடியுமே 2வது கம்பி வேலி மேல ஏறாரு. மேல இருக்கிற முள் கம்பிகளை தாண்டி ஏர்போர்ட்டுக்கு உள்ள குதிக்கிறாரு. அப்படி குதிச்சவரு ஏர்போர்ட்டுடைய ரன்வேவை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படி ஓடிட்டு இருந்த ஜானுக்கு முன்னாடி ஒரு பெரிய செக்யூரிட்டி வால் இருந்திருக்கு. அதுல பிடிச்சு ஏறுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னாலுமே ஜான் அதையும் தாண்டி குதிக்கிறாரு. அப்போ அங்க உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அங்கிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் சடனா உடம்புல துணி இல்லாத ஒரு நபரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யாரா இவன், எங்கிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உடனே அவரை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா ஜான் எப்படியோ அங்கிருந்த 4 செக்யூரிட்டி கார்ட்ஸை மேனேஜ் பண்ணி தப்பிச்சது மட்டும் இல்லாம அங்கிருந்த ஏர்போர்ட்டுடைய ஒரு சின்ன கார் மாதிரி ஒரு வெஹிக்கிளை எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள ரொம்பவே வேகமா ஓட்டிட்டு வராரு. பின்னாடியே அந்த 4 செக்யூரிட்டி கார்ட்ஸும் துரத்திட்டே வராங்க. ஜான் அப்படி அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற அந்த இடத்துல பல ஃபிளைட்ஸ் அங்க டேக் ஆஃப் ஆகுறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கு. அதுல ஒரு ஃபிளைட் தான் பிரிட்டிஷ் ஏர்வேஸை சேர்ந்த ஒரு பேசஞ்சர் ஃபிளைட். ஆல்ரெடி என்ஜின் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருந்தாங்க. அடுத்ததா இந்த ஃபிளைட் தான் டேக் ஆஃப் ஆக போகுது. ரன்வேல கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு.
இப்போ ஜான் அவர் ஓட்டிட்டு வந்த அந்த காரை ஸ்ட்ரெயிட்டா ஃபிளைட் மேல போய் இடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கார் ரொம்பவே ஹைட் கம்மி அப்படிங்கறதால ஃபிளைட்டுடைய பெரிய பாடி மேல ஸ்ட்ரெயிட்டா மோத முடியல. சோ ஃபிளைட்டுடைய விங்ஸுக்கு அடியில போய் மோதிருது. இப்போ ஜானை துரத்திட்டு வந்த அந்த 4 செக்யூரிட்டி கார்ட்ஸுமே ஏர்போர்ட்ல இருந்த மத்த ஆபீசர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ எல்லாருமே அலர்ட் ஆகி அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃபிளைட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கார்ல இருந்த ஜான் எந்திரிச்சு நிக்கிறாரு. தன்னுடைய உடம்புல துணியே இல்லாத ஜானுடைய வலது பக்க தோள்பட்டையில ஒரு பெரிய ஆழமான காயம் இருக்கிறத இவங்க எல்லாருமே நோட் பண்றாங்க. அப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஜான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கார்ல அந்த ஃபிளைட்ல போய் இடிச்சப்ப ஃபிளைட்டுடைய விங்ஸ்ல இருந்து ஆயில் லீக் ஆயிட்டு இருந்திருக்கு. அந்த லீக் ஆயிட்டு இருந்த ஆயிலை எடுத்து தன்னுடைய தோள்பட்டையில இருந்த அந்த ஆழமான காயத்துக்குள்ள தடவ ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு தன்னை பிடிக்க இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படிங்கறத பார்த்த ஜான் அந்த வெஹிக்கிள் இருந்து குதிச்சு ஃபிளைட்டுக்கு பின்னாடி ரொம்பவே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல அங்கிருந்த மற்ற ஆபீசர்ஸ் எல்லாருமே பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அப்படி துரத்திட்டு போனாலுமே சடனா அவங்களுடைய கண்கள்ல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு ஜான். அந்த ஃபிளைட்டுக்கு பின்னாடி அவர் எங்க போனார் அப்படின்னு தெரியல. இப்ப அங்கிருந்த ஆபீசர்ஸ்க்கோ என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிறது கூட தெரியல. சோ அவங்க எமர்ஜென்சி ஆபரேட்டருக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க போன்ல பேசிட்டு இருக்கும் பொழுது இப்ப ஜான் அப்படியே தான் காணாம போனதுக்கு ஆப்போசிட் சைட்ல, அதாவது ஜான் ஃபிளைட்டுடைய பின்னாடி பக்கமா ஓடி காணாம போனாரு. ஆனா இப்போ ஃபிளைட்டுடைய முன்பகுதியில ரொம்பவே வேகமா முன்பகுதியை பார்த்து ஓடி வந்துட்டு இருந்தாரு. இதை பார்த்த ஆபீசர்ஸ் ஜானை பிடிக்கிறதுக்காக மறுபடியும் முன்னாடி ஓடி போறாங்க. ஆனா ஜான் ஃபிளைட்டுடைய விங்ஸுக்கு அடியில வந்து நிக்கிறாரு. அங்கிருந்த ஆபீசர்ஸ் ஜானை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜான் அந்த ஃபிளைட்டுடைய விங்ஸ்ல இருந்த அங்க சத்தமா ஓடிட்டு இருந்த என்ஜின்ஸை பார்க்கிறாரு. ஃபிளைட்டுடைய என்ஜின்ஸ் ரொம்பவே வேகமா ஓடிட்டு இருக்கு. ஒரு சில வினாடிகள் அதை பார்த்த ஜான் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த என்ஜின்குள்ள அப்படியே ஜம்ப் பண்றாரு. அப்படி குதிச்ச அடுத்த வினாடியே ஜான் இருந்த இடம் தெரியாம காணாம போறாரு. அவருடைய உடம்பு முழுக்க பல துண்டுகளா செதறி போகுது. இப்போ வரைக்குமே ஜான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே யாருக்குமே தெரியாது. ஆல்சோ அவருக்கு என்ன மெடிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.